ஆண்களுக்கு அது இல்லையே. இங்க படித்தது இப்ப ஆண்டவர் கடவுள் சொன்னாராம், மகளே நீ 10 மாசம் பிரசவ வளைக்கிற, ஆனா உன்னையும் உன் பிள்ளையும் அவன் காப்பாற்றுவதற்கு ஆயுள் முழுவதும் அவன் வேதனை அனுபவிக்கிறான். ஆயுள் முழுவதும் அவனுக்கு வலிகள் இருக்குது. உழைக்கணும், சம்பாதிக்கணும், வீட்டை பார்க்கணும், வாடகை தரணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், உன்னை காப்பாற்றணும், உன் பிள்ளைய காப்பாற்றணும், இத்தனை பேரும் காப்பாத்துக்கிறானே, இந்த வலியை விட அந்த வலி பெரிது அப்படின்னு சொன்னாராம். இது நான் சொல்ல வந்த வார்த்தை என்னவென்றால், அன்பானவர்களே, அந்த பொறாமை இல்லை என்ற வார்த்தைக்கு எதிர்ப்புறம் என்றால் ஆல்வேஸ் பிளீசிங். ஒருவர் பிளீஸ் பண்றது, ஒருவரை பாராட்டுவது, ஒருவர் மெச்சிக்கொள்வது. என்னை கேட்டுக்கொண்டு காண்பதை அடுத்த ஒரு வார்த்தை, அடுத்த சொல்லப்படுறது தன்னை புகழாது. ஆங்கிலத்துல சொல்லப்பட்ட வார்த்தை தன்னை புகழாது. ஆங்கிலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை நாட் போஸ்ட் இட் செல்ஃப். அவனுடைய கருத்து என்னவென்றால், என்னை எல்லாரும் அதாவது புகழ வேண்டும், எல்லாம் விருப்பம் தவறே இல்லை. நான் சொல்ற வார்த்தை they never look for someone attention. அடுத்தவருடைய கவனம் என் மேல் திருப்பப்பட வேண்டும், அது தேவையில்லை. நீங்க ஆண்டவர் செய்றீங்க, நீங்க உங்களோட வாழ்க்கையை ஆண்டவருக்கு நான் சொல்ல விருப்பம், not expect to draw your attention. அடுத்தவர்கள் உங்களை பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டாம். என்னையே சொல்ற வார்த்தை, நான் செத்தவன், என்னுடைய அருமை தெரியும். அதுவே அந்த கருத்து என்னவென்றால் they want the someone attention. அவருடைய கவனம் இவன் மேல் திரும்ப வேண்டும். அது கணவன் எதிர்பார்க்கிறார், மனைவி எதிர்பார்க்கிறாள். இது தேவையில்லாதது. இதைத்தான் வேதம் சொல்கிறது, தன்னை புகழாது. எதிர்பார்க்க என்னை புகழ வேண்டும். கணவனும் எதிர்பார்க்கிறார், மனம் எதிர்பார்க்கிறார். நல்லது, பாராட்டுங்கள். அப்படி இல்லை என்றால் விட்டு விடுங்கள். இதை சொல்லப்பட்ட வார்த்தை இதுதான் சரியான அர்த்தம். தன்னை புகழாது. இட் லவ் டஸ் நாட் drag your attention. அதாவது அடுத்தவர்கள் என்னை பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்த்ததில்லை. அடுத்த வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். அடுத்த வார்த்தை இருமாப்பா இராது. அன்பிருக்கும் இடத்தில் there is no arrogant. ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை love is not arrogant. Love is not proud. It does not demand to be remember one. புரிய நினைக்கிற அந்த வார்த்தை இருமாப்பா இராது. தமிழை விட ஆங்கிலத்தில் விளக்கம் அழகா இருக்கிறது. does not arrogant. கொடூரமான வார்த்தைகள் ரெண்டு பேருமே. இரண்டாவது never proud. நான் தான் எல்லாம்.